நீங்க இல்லாம நாங்க இல்ல ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒரு மகிமை அவளுக்கு தரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 21 நாட்கள் முடியும் போது அவங்க பெரிய சாட்சி சொல்லணும், ஒரு அற்புதமான சாட்சி சொல்லணும். என் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க சாட்சியா நீங்க நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும் ஆண்டவரே, நிறுத்தணும். உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காரலாம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்திலே என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களை திரும்பமாக நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களை நமக்காக கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றுவாராக. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வாக்கு தத்தத்திற்காக நான் யோசித்த போது என்னுடைய இருதயத்திலே வந்த ஒரு வார்த்தையை நான் இன்றைக்கு உங்களோடு கூட சேர்ந்து நான் தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம கடந்து போகிறோம். நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே நமக்காய் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். இந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு எஜமானன், ஒரு பெரிய எஜமானன் தன்னுடைய சுற்றி இருக்கிற தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் விட்டுவிட்டு வெளி தேசத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு 3 நபர்களை அழைத்து அவருடைய தாளந்துக்கு தக்கதாக அவருடைய கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் பொறுப்புகளை கொடுத்து அவர் தூர தேசத்திற்கு கடந்து போகிறார். தூர தேசத்திலிருந்து அவர் குறிப்பிட்ட நாட்களை தாண்டி கடந்து வருகிறார். தான் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தீர்கள், அது எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்றதற்காக அவர்களை அவர் வர சொன்னார். அப்பொழுது இந்த 2 தாலந்தை வாங்கினவன் அந்த எஜமானுடைய கையிலே கொடுத்து, எஜமானனே இந்த 2 தாலந்தை என்னுடைய கரத்திலே கொடுத்தீரே, நீர் கொடுத்த அந்த தாளந்தை நான் வைத்து வேறு 2 தாளந்தை நான் சம்பாதித்திருக்கிறேன். உடனே அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்ததினாலே உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். இன்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் இந்த கடந்த 8 நாட்களும் நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து அவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் என்று தெரியல. ஆண்டவர் உங்களை என்ன ஆசீர்வதிக்க போறார்னா, அநேகத்தின் மேல் உங்களை கர்த்தர் அதிகாரியாய் மாற்ற போகிறார். ஆமே. இந்த சத்தம் உங்களுக்கு வரும்போது நீங்க நினைக்கலாம், எனக்கு ஏதோ 1 கிடைச்சா கூட போதும், எனக்கு நிறைய கிடைக்க வேண்டாம்.
நான் அநேகத்தின் மேல அதிகாரியாக இருப்பேன் என்கிற நம்பிக்கை என்னிடத்திலே இல்லை. ஏதோ ஒண்ணுல நான் ரெடியான போதும், ஒண்ணு எனக்கு கிடைச்சா போதும், ஒரு வேலை இருந்தா கூட போதும், இல்லைன்னா ஒரு வீடு இருந்தா கூட போதும், ஏதோ ஒண்ணுல நான் நின்னா கூட போதும், எல்லாத்துலயும் நான் தோற்று போகிறேன். ஒன்று கூட என்னிடத்தில் இப்ப எடுக்கிறதுக்கு இல்லை. ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, ஒரு நிரந்தரமான வீடு இல்லை, ஒரு நிரந்தரமான சரீர சுகம் இல்லை. இப்படி எதுவுமே எனக்கு இல்லாம வெறும் கையா நான் இருக்கிறேனே, என்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் கைகளிலே ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும் என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல, ஆண்டவர் உங்களை எப்படி வைக்க போறார்னா, அநேகத்தின் மேல பல இடங்களிலே பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து, அநேகத்தின் மேல நீங்கள் நினைத்திருக்கிறது ஒன்று, ஆனால் கர்த்தர் பல இடங்களிலே நம்மை அதிகாரியாய் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய தேவனை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை அப்படியே விடுகிறவர் அல்ல. போதும்பா, உனக்கு நான் ஒண்ணு கொடுத்துட்டேன், இதை நீ வச்சுக்கோ, அவ்வளவுதான், சாகர வரைக்கும் இது ஒண்ணு போதும், இது ஒண்ணு உனக்கு சாப்பாடு போடும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஒருவர் தேடுவாரானால், என்னை யாரெல்லாம் தேடுகிறார்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லல, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிறவர் அல்ல, நம்முடைய தெய்வம் பல இடங்களிலே நம்மை வெற்றி அடைய செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள், நம்புகிறீர்களா? இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பல இடங்களிலே அதிகாரியாய் வைக்க போகிறார். நம்புகிறவர் அப்படியே கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை அநேகத்தின் மேல, இந்த வார்த்தை பொய் உரையாத வார்த்தை, இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தை, நம்மை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா? நான் நம்புறேன் இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. நம்ம ஒரு இடத்திற்கு கூட தகுதியா இல்லாமல் இருக்கலாம், ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, பல இடங்களிலே கொண்டு போய் வைப்பார். வேதத்திலே ஆண்டவர் உயர்த்தின மனிதர்களை நீங்கள் வேதத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் தாவீதை எடுத்து வேதத்திலே வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கலாம், அவன் போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் எதெல்லாம் கையிட்டு செய்தானோ, நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று அவனுடைய எஜமானன் கண்டு. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஒரு இடத்துல வைக்கிறவர் அல்ல. நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த இடத்திற்கு நீங்கள் போனாலும் அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். என்னுடைய ஜெபத்துல கூட நான் ஒரு ஜெப குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் இப்போ ஊழியத்தில் இருக்கிறதுனால நான் எப்படி ஜெபிச்சிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னால செய்ய முடியாத ஊழியம்னு எதுவுமே இருக்கக்கூடாது. நான் எந்தெந்த ஊழியத்தை எல்லாம் செய்யறேனோ அந்த ஊழியத்தை எல்லாம் நான் பெஸ்டா செய்யணும் ஆண்டவரே, அதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. நான் இப்பொழுது ஒரு யூத் மீட்டிங் நடத்துறேன்னா, அவ்வளவுதான், அந்த யூத் மீட்டிங்ல யாரும் செய்ய முடியாததை உங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே. ஒரு சபை நடத்துறேன்னா, அவ்வளவுதான், இதுவரையிலும் யாருமே சபை ஊழியத்துல இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பார்க்கல, ஆனா நான் அதை பார்க்கணும் ஆண்டவரே. ஒரு சில்ட்ரன்ஸ் ஊழியம் பண்றேன்னா, அவ்வளவுதான், அந்த சில்ட்ரன்ஸ் ஊழியத்துல யாருமே இப்படி பண்ணலையே, அப்படி நான் என்னுடைய ஜெப குறிப்பாகவே நான் வைத்திருக்கிறேன். நான் எந்த ஊழியத்தை செஞ்சாலும் அந்த ஊழியத்தை நீங்க கனப்படுத்தி, இதை போல யாருமே செஞ்சதில்லைன்ற அளவிற்கு என்னை அதிகாரியாய் வைக்கிறதற்கு உங்களால முடியும் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இது மட்டும்தான் வரும், இது எனக்கு வராது, இது எனக்கு செட் ஆகாது, இது எனக்கு பிடிக்காது. அதான் பொதுவாக பெண்கள் வைத்துக் கொள்ளுங்க, எனக்கு சிக்கன் குழம்பு நல்லா வைக்க தெரியும், ஆனா மீன் குழம்பு எனக்கு சுத்தமா வைக்க தெரியாது, எனக்கு சுத்தமா ரசம் வராது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்ல. இதுல பெஸ்டா இருந்தா இதுல அவங்க தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்லவே இல்லை. கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடத்திலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த இடத்துல நின்னாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா வெற்றி அடைகிறது தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனுடைய ஆசீர்வாதம். நீங்க உலகத்தான பாத்தீங்க அப்படின்னா உலகத்தார் வந்து இதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. நீங்க டாடா அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. டாடா கம்பெனில நீங்க என்னென்ன பார்த்துக்கிறீங்க சொல்லுங்க? டாடா கம்பெனி என்னென்ன பார்த்துருக்கீங்கன்னா, சிலர் வந்து டாட்டானாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கார் தான் ஞாபகம் வரும். ஐயோ காரு டாட்டாவில் பெரிய பெரிய காரு, பிராண்டடான கார், ரொம்ப காஸ்ட்லியான காரு அப்படின்னு. சாதாரணமான உப்பு எடுத்து பார்த்தா கூட டாடா சால்ட் அப்படின்னு வரணுமா? நிறைய பேர் டாட்டா அப்படி. அப்புறம் ரிலையன்ஸுக்கு போங்களேன். அந்த ரிலையன்ஸுக்கு எடுப்ப ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கு, ரிலையன்ஸ் ஃபுட்வேரு, அப்புறம் ரிலையன்ஸ் வந்து மாலு, அப்புறம் ரிலையன்ஸ் வந்து என்ன பழமுதிர் நிலையம். அவங்க வைக்காத இதுவே இல்லை பாருங்களேன். ஆனா ஃபர்ஸ்ட் நமக்கு முதல்ல ரிலையன்ஸ் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ரிலையன்ஸ்னா யாரும் தெரியாது. ஃபர்ஸ்ட் மொபைல் தெரியும். மொபைல் தான் முதல். ரிலையன்ஸ்னு ஒரு ஃபோன் இருக்கும் நம்ம இந்தியாவில். அந்த ரிலையன்ஸ் ஃபோன்ட்ட தான் எல்லார்ட்டையுமே இருக்கும். ஒன்று பிஎஸ்என்எல், இன்னொன்று ரிலையன்ஸ். இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. அப்போ ரிலையன்ஸ் ஃபோன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான காசுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோனை ரிலீஸ் பண்ணாங்க. அது வந்து சிம் கார்டு கூட இல்லாமல் அவங்களுடைய நெட்வொர்க்லேயே வரும். அதைத்தான் வாங்கி யூஸ் பண்ணாங்க. இன்னைக்கு வெறும் மொபைலில் ஆரம்பித்த அந்த கம்பெனி இன்னைக்கு அவங்க தொடாத இடமே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனி இடத்துல இருந்து பொருளை வாங்கி இவங்க வித்துட்டு இருந்தாங்க இவங்க கடையில வச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் வர்றதில்ல. பொருளே இவங்க பேர்ல தான் வருது. நீங்க பெரிய பெரிய மால்ல போய் நீங்க வந்து அந்த மளிகை ஜாமான் வாங்குற கடையில பாருங்க, நம்ம வந்து இன்னொருத்தர் போடுற பிராண்ட் அவங்க யூஸ் பண்றது இல்ல. அவர்களே போய் லாரி கணக்கா கொள்முதல் பண்ணி அவர்களுடைய பாக்கெட்ல பிரிண்ட் பண்ணி உள்ள அடைச்சு அதுக்கப்புறம் விற்கிறாங்க. அப்போ உலகத்துல இருக்கிற ஜனங்கள் வந்து எனக்கு ஒண்ணு போதும், இது எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்ல. அவங்களை என்ன பண்றாரு அப்படின்னா, வேதத்தின்படி உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அவங்க நிறைய இடத்துல ஜெயிக்கிறாங்க, எல்லாத்துலயும் அவங்க தேறினவர்களா இருக்கிறாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கொடுக்கிறதற்கு முன்னாடி ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறார்னா நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இதுவரையிலும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வாய்க்காவிட்டாலும் நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு இடத்துல அல்ல, பல இடங்களிலே கர்த்தர் அவர்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறாரு. சில இடங்களிலே கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்களை கர்த்தர் அழகு பார்ப்பார். பல இடங்களில போய் தோற்று போய் நீங்கள் நிற்கலாம். எல்லா இடத்துல போனாலும் எனக்கு தோல்விதான் மிஞ்சுதுன்னு நினைக்கலாம். ஆனா இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைக்க போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி அதை கர்த்தருடைய சமூகத்திலே அது எனக்காகத்தான் ஆண்டவரை பேசப்படுகிறது, என்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாய் வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த 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 வாக்குத்தத்த வசனத்துக்காக ஆசையாவது படுங்க, விசுவாசிங்க, விசுவாசிச்சு ஆசைப்படுங்க.